சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக உன் துணையிடம் இணையும் நேரம் எப்பொழுது என்று நீ என்னிடம் கண்ணீர் விட்டாய். இப்பொழுது உன் துணையை பற்றிய ஒரு அவசர செய்தியை கூறவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. உன்னை காண உன் வீட்டு வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை உள்ளே அழைப்பாயா? சில நேரங்களில் சில மனிதர்கள் செய்யும் செயலால் உன் மனம் அமைதி இழந்து விட்டது அல்லவா? நீ விரும்பிய துணை சேர்ந்து இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் பல பிரச்சனைகளில் நீ சந்திக்கிறாய். இதற்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும் என்று நீ தவிக்கிறாய். உன் சாயப்பா இதை நான் அறிவேன். நீ எந்த ஒரு நேரத்திலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னோடு நான் இருப்பேன். எதை செய்தால் நீ நலமுடன் வாழ்வாயோ அதை நான் கண்டிப்பாக உனக்கு செய்து தருவேன். சிலர் உன் துணையை துன்புறுத்துவதாகவும் சில கேட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டதாகவும் என்னிடம் சொல்லி கண்ணீர் விடுகின்றன. சிலர் கர்ம வினைகள் பிரிந்தும் சிலர் மனித சூழ்ச்சிகளால் பிரிந்தும் வாடுகின்றனர். இதையெல்லாம் நான் காணாமல் இல்லை. நான் செய்ய வேண்டியதை நிச்சயம் நான் செய்வேன். நீ உயிராய் நினைத்த உன் துணை உன்னை விட்டு பிரிந்து விட்டதே என்று நீ தவிப்பதை நான் அறியாமல் இல்லை. அவருக்கு உன் அருமையை புரிய வைத்து நீ இல்லாமல் அவர் வாழ்வு சுகமாக இருக்காது என்று நான் உணர வைப்பேன். அதற்கு நான் தயாராகியும் விட்டேன். நீங்கள் இருவரும் சேர்ந்தால்தான் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்றால் நிச்சயம் அந்த வேலையை நான் தொடங்குவேன். நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் சேர்ப்பேன். விரைவில் உங்கள் துணையை அழைத்து அன்பாக பேச வைப்பேன். நீ எப்படி வருத்தப்படுகிறாயோ அதே போலத்தான் உன் துணையும் உன்னை நினைத்து வருந்துகிறாய். நீ இல்லாமல் தவிப்பதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார். சில மனிதர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்பதை அவரும் உணர்ந்து விட்டார். என்னிடம் சொல்லியும் புலம்பினார். அவர்கள் சூழ்ச்சி செய்து எங்களை பிரித்து விட்டார்கள் சாயப்பா என்று சொன்னதே அவர்கள்தான். உங்களை பிரித்தவர்கள் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அவர்களின் ஆட்டம் அடங்கும் நாள் வெகு விரைவில் வந்துவிடும். உங்களை இந்த பிரிவில் இருந்து நான் வெளிப்படுத்துவேன். என் வாக்கு பொய்க்காது என்றும். அப்படி இருக்க உன்னை மட்டும் நான் எப்படி தவிக்க வைப்பேன்? கூடிய விரைவில் நீங்கள் ஒன்று சேர போகிறீர்கள். விரைவில் அவர் உன்னிடம் வந்து விடுவார். உன் மனதில் என் மீது நம்பிக்கையை வை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை மட்டும் நீ விட்டு விடாதே. உன் துணையுடன் நீ இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதை காணவே உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ மகிழ்ந்து இருப்பதுதான் எனக்கும் ஆசை. கூடிய விரைவில் உன் துணையுடன் சேர்ந்து என்னை காண என் ஆலயத்திற்கு வா. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.